ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விழியே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை கேட்ட பூபதியோ, ஹே, இதெல்லாம் ஒரு விஷயம்னு கேட்டுக்கிட்டு, அதெல்லாம் இல்லை. இப்போது வசுவோ கையை முறுக்கி குத்துவது போல தயாராக, என்னை நீ நம்பல என்று கேட்டான் பூபதி. நம்பல, உண்மையை சொல்லுங்க என்றாள் வசு. என்ன தாரா, நான் தான் சொன்னனே, நான் உன்னை பற்றி சொல்லவே இல்லைன்னு. நீ கவனிக்கலையா? நல்லா கவனித்தேன். நேற்று வரைக்கும் என்னை பற்றி சொல்லவே இல்லைன்னு சொன்னீங்க. அப்படின்னா இன்னைக்கு எனக்கு ஜூஸ் வாங்க போகிற கேப்பில் அங்கே திருட்டுத்தனமாக என்ன வேலை பண்ணிட்டு வந்தீங்க? ஒழுங்காக சொல்லிடுங்க என்று மிரட்டினாள் வசு. என்ன தாரா, என்ன போய் சந்தேகப்பட்டுட்டு? நீ கேட்குறத பார்த்தா அந்த பக்கமாக நான் போய் நான் தான் மாமா கிட்ட சொல்லி கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணி உன்கிட்ட பேச சொன்ன மாதிரி சொல்லுவ போலவே என்றதும் அவனுக்கு குத்துகள் தான் விழுந்தது. அப்போது அதுதான் நடந்திருக்கு இல்லை? உங்களை நீ கூடவே இருந்துட்டு எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது. இன்றைக்கி உங்களை சும்மா விட மாட்டேன். இதில் ஆறுதல் சொல்கிற மாதிரி வேற உங்களுக்கு பில்டப்பு என்று போட்டு அடி அடி என்று அடித்தாள். சில அடிகளை வாங்கியவன் அடுத்த புன்னகையுடன், சரி சரி சரி, சாரி சாரி, வலிக்குதிரி, சொன்ன கேளு, தரா, இரு இரு என அவள் அடித்து முடித்து மூச்சு வாங்க அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. தண்ணீர் எடுத்து அவளிடம் நீட்டியவன் திரும்ப அடிக்க போனவளை, இரு இரு, முதல்ல தண்ணி குடி என்று அவளை குடிக்க வைத்தான். எதுவுமே சாப்பிடாம வேற இருக்கல்ல, நீ கஷ்டப்பட்டு அடிக்கிறது தெரியுது தாரா. ஆனால் நீ ரொம்ப வீக்காக இருக்கிறதால எனக்கு வலிக்கவே இல்லை. அதான் கொஞ்சம் தண்ணி குடித்தா தெம்பா ட்ரை பண்ணு என்று அவளுக்காக பேச ஆரம்பித்து அவளையே அசிங்கப்படுத்த மீண்டும் வசுவிற்கு கோபம்தான் வந்தது. உங்களை, இரு, கால் வருது என்று ஃபோனை எடுத்தவன், இதோ வந்துட்டே இருக்கோம் மாமா, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவோம். சரி ஓகே என்று ஃபோனை வைத்தான். மாமா தான் இன்னும் வராமல் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எல்லாரும் ரொம்ப நேரமாக வீட்டில் நமக்காக வெயிட் பண்ணுறாங்களாம். நம்ம சண்டே அப்புறமா வச்சுக்கலாம் என்று பேசி அவள் பதில் பேசும் முன் வண்டியை கிளப்பினான். வீட்டை அடைந்ததும் மகிழ்வுடனே வசுவை அனைவரும் வரவேற்றனர். ஆனந்தி ஆர்த்தி கூட அவரிடம் மன்னிப்பும் வேண்டினர். வசு, நாங்கள் இப்போ சாரி சொல்கிறதால எதுவும் மாற போகிறதில்லன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட மன்னிப்பாவது கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். எங்களுக்கு எங்கள் தம்பி தான் முக்கியம். அவனோட மானம் அவமானம் நல்லது தான் முக்கியம்னு நினச்சிட்டோம். அவன் டைரியில் எழுதிருந்ததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. தம்பி வேற முகமே சரியில்லாமல் போனதும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அது உன் மேலே கோபமாக மாறிடுச்சு. புத்தி கெட்டு போய் அந்த மாதிரி பேசிட்டோம். எங்களுக்கு அவன் வந்து முதல் தடவையாக எங்ககிட்ட எதிர்த்து பேசும்போது கூட பெருசாக தெரியல. ஆனால் அக்கான்னு கூடவே இருந்த பையன் மொத்தமாக முகத்தில் கூட முழிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களை விட்டு போகும்போது தான் ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. சரத் சங்கர் இருவரையும் கை காட்டி, இவங்க எல்லாரும் அப்பா எல்லாருமே கூட எங்ககிட்ட முன்ன மாதிரி பேசுகிறதே இல்லை. அப்போ தான் நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னே உணர்ந்தோம். உன்னை கண்டுபிடிக்க கூட முயற்சி பண்ணோம். ஆனால் அதுக்கும் தம்பி திட்டான். ஏன், அவள் எங்கேயோ நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கலையா, அதையும் கெடுக்கணுமான்னு எங்களுக்கு கேட்டதும் எங்களுக்கு மனசே இல்லை. தம்பி எங்களை இவ்வளோ கொடுமைக்காரி மாதிரி நினைக்கிறாங்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியல வசு. அப்புறம்தான் யார்கிட்டையும் பேசாமல் நாங்களும் அமைதியாகிட்டோம். வருஷம்தான் போச்சு. நீ நல்லபடியாக வந்து குடும்பத்தோடு சேர்ந்தணுன்னு வேண்டிக்கிட்ட மட்டும்தான் எங்களால் முடிஞ்சது. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுமா. உனக்கு கோபம் இருந்தால் திட்டு, அடிக்கக்கூட செஞ்சுடு, பட் மன்னிச்சிடு. அருகே நின்றிருந்த நாராயணனும், ஆமாம்மா வசு, என் பொண்ணுங்க கூட விஷயம் தெரிஞ்சு கோபத்தில் முதல்ல உங்ககிட்ட சண்டைக்கு வரணும், நல்ல 4 வார்த்தை கேட்கணும் தான் சொல்லியிருக்காங்க. அதை பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அலமேலு தான் அத்தனையுமே முடிவு பண்ணியிருக்கா. இவங்களும் தம்பி மேலே இருக்கிற பாசத்தில் அவள் செய்கிற தப்புக்கு துணையாக நின்றுட்டாங்க. சொந்த வீட்லேயே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தது எங்களோட தப்பும் கூட இருக்குது. இல்லாட்டி இதெல்லாம் நடக்காமல் அப்போவே தடுத்துருக்கலாம். எங்களையும் மன்னிச்சிடுமா என்று ஆளுக்க வசுவிடம் மன்னிப்பு வேண்ட ஒரு கட்டத்தில் வசுவோ, ஐயோ, என்ன நீங்கள் எல்லாரும் இப்படி பேசிட்டு, செஞ்ச தப்பை உணர்ந்தாலே போதும், பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். நடந்ததை விட்டு தள்ளுங்க, நீங்கள் எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஆனந்தியிடம் திரும்பியவள், உடம்பை பார்த்துக்கோங்க, குழந்தை எங்க தூங்குறாளா என்று கேட்க, ஆமாடா,
உள்ள வா, முழிக்கிற நேரம்தான், வந்து பாரு என்று அவளையும் கையோடு அழைத்து கொண்டு சென்றனர். முதலில் வெட்டி பார்த்தவள் சிறிது நேரத்தில் குழந்தையும் எழுந்துவிட அருகில் சென்று அமர்ந்து பார்த்தாள். அவளை கொஞ்சினாள். ஆனால் வசு தன் கையில் குழந்தையை வாங்கவில்லை. ஏதோ தயக்கத்துடனேயே இருக்க இதை கவனித்த பூபதியோ, ஆமாம், சமையல் செய்கிற ஐடியாலாம் இருக்கா இல்லையா? ஏமாம்மா, உங்களை நம்பி அங்கே எவ்வளோ பெரிய மில் இருக்குது, இங்கே என்ன பொறுப்பில்லாமல் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க என்று கேட்டதும் சரத்தும், டேய் எங்களை சொல்கிற நீ என்று ஆரம்பித்து முடிக்கும் முன் சங்கர் அவரை தடுத்து, ஆமாடா, எங்களுக்கு வேலை இருக்குது, பாதியில் வேறு விட்டுட்டு வந்துட்டோம். அண்ணி, ஆர்த்தி, நீங்கள் சமையலை பாருங்கள், அதுதான் குழந்தைய வசு பார்த்துக்கிறாள்ல. மாமா, நீங்களும் ஏதோ வெளியில் போகணும்னு சொன்னீங்களே, வாங்க நாம் போயிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடலாம் என்று அனைவரையும் அங்கிருந்து கிளப்பி விட்டான் சங்கர். தனியே வெளியே வந்தவர்கள், நம்ம எல்லாம் இருந்தால் வசு குழந்தைய தூக்க கூட தயங்குறா, நம்மக்கிட்ட இன்னும் அந்தளவுக்கு ஒட்டுதல் வரல, அதுதான் அவள் குழந்தையோட கொஞ்ச நேரம் தனியாக இருக்கட்டும்னு எல்லாரையும் வர சொன்னேன் என்று விளக்கமாக கூறவும் அனைவரும், ஓ, அதுக்கு தான் உங்கள் மச்சான் சிக்னல் கொடுத்தானா என்று ஆர்த்தி கேட்டதும், பொண்டாட்டி மனசு புரியுதோ இல்லையோ, மச்சான் மனசு நல்லா புரியுது உங்களுக்கு, நடத்துங்க நடத்துங்க என்று கிண்டல் செய்த ஆளாளுக்கு தத்தம் வேலைகளை பார்க்க சென்று விட்டனர். முதலில் வசு தயங்கியபடியே இருக்க, ராஜாவோ, தாரா அவளுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுடலாம், சுச்சு போயிட்டா, ஈரத்தோடு படுத்திருக்கா பாரு, தூக்கு, நான் வேறு துணி எடுத்துகிட்டு வரேன். தாரா, இந்தா அவளுக்கு இந்த பாலை கொடுத்துரு, அக்காவுக்கு கொஞ்சம் சளி, லைட்டாக காய்ச்சல், உடம்பு சரியில்லைல்ல, அதனால் நேற்றுலேருந்து புட்டி பால் தான் என அனைத்து வேலைகளையுமே குழந்தைக்கு தேவையான அனைத்தையுமே வசுவையே செய்ய வைத்தான். அவளும் சிறிது நேரத்தில் குழந்தையை தூக்கி விளையாட மடியில் வைத்து கொள்ள கொஞ்சம் என்று சாதாரணமாக மாறிவிட்டாள். அவன் இறுதியில் செயினை எடுத்து கொடுத்து, தாரா இந்தா, இதை நீயே அவளுக்கு போட்டுவிடு என்று கூற, அவளும் இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்களே அவளுக்கு போட்டு விடுங்க. நான் தான் சொல்கிறேன்ல தாரா, இவளுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்தது நீ தான், ஸோ நீ தான் இதையும் பண்ணணும் என்று பூபதி பிடிவாதம் பிடிக்க, வசுவும் அதே தான் நானும் சொல்கிறேன், அவளுக்கு பார்த்து செலக்ட் பண்ணது நான் தானே, ஸோ அவளுக்கு மாமாங்கிற முறையில் நீங்கள் தான் இதை செய்யணும், அப்போ தான் அக்கா மாமா எல்லாருமே அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக எடுத்துப்பாங்க. அனைவரையும் இப்போது திரும்பி பார்க்க மற்றவர்களோ புன்னகையுடன், எங்களுக்கு நீங்கள் 2 பேரில் யார் போட்டாலும் சந்தோஷம்தான், இல்லை 2 பேரும்னாலும் ஓகே தான் என்று பொதுப்படையாக கூறிவிட்டனர். ஆனால் வசுவோ அவன்தான் போட்டுவிட வேண்டும் என்று அடம் பிடிக்க, இறுதியில் வசுவின் கையில் இருந்த அந்த குட்டி தேவதைக்கு ராஜா தங்க செயினை அணிவித்தான். அதன் பின்னரும் பேசி விளையாட அவளையும் குழந்தையுமே பார்த்து கொண்டிருந்தவன், சரி மேடம், அவளும் விளையாட ஆள் கிடச்சதுன்னு உன் மடியிலேயே சொகுசாக படுத்து தூங்காமல் விளையாடிட்டு இருக்கா, நீயும் இங்கேயே செட்டில் ஆகிட்ட, மதியமாவது சாப்பிட்ற ஐடியா இருக்கா இல்லையா என்று கிண்டலாக கேட்க, ஐயோ மறந்தே போச்சு ராஜா என்றாள் வசு. மறக்கும், ஆனந்தி அக்கா கிட்ட குழந்தையை கொடுத்துட்டு வா, அவளும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அனைவரும் உண்டு முடித்து பேசிக்கொண்டிருக்க வசுவிற்கு வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது. எடுத்து பேசியவள், அம்மா, நான் சாப்பிட்டேம்மா. ஆமாம்மா, அவரோட அக்கா குழந்தைய பார்க்க வந்தேன், இதோ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேம்மா. சரி என்று பேசி ஃபோனை வைத்தாள். ராஜாவிடம் திரும்பியவள், அம்மா தான், சாப்பிட்டியா, எங்கே இருக்க, கூட நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. தாரிணி வீட்டுக்கு வந்துட்டாலாம், எப்போ அக்கா வருவான்னு கத்திக்கிட்டே இருக்கான்னு சொன்னாங்க என்று இருவரும் பேசியதை கூற மற்றவர்களும் புன்னகைத்தனர். சரத், சங்கர் இருவரும், சரிம்மா, எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, காலையில் நீங்கள் வரீங்கன்னு சொன்னதால் அவசரமாக கிளம்பணும், திரும்ப போயிட்டு மதியமும் வந்துட்டோம். என்ன அவசரமாக கிளம்புனீங்களா? எங்களுக்காக வீட்டில் வெயிட் பண்ணல, இவருக்கு நீங்கள் திரும்ப கால் பண்ணீங்கல்ல என்று வசு கேட்க, இல்லையம்மா, அந்த நேரத்துக்கெல்லாம் எப்போவுமே மில்லில் தான் இருப்போம், நிறையா வேலை வேறு, இன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் காலையில் போனதே லேட்டு, அப்போ தான் போனதும் உங்ககிட்ட பேசினோம். காலையில் கூட இதோ சங்கர்கிட்ட அப்போவே கேட்டேன், வேணும்னா அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணி எப்போ வருவாங்கன்னு கேட்டுட்டு அப்பமா போயிடலாம், வெளியில் ஏதாவது போயிட்டு வராங்களோ என்னவோன்னு. இவன் தான் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னா வர சொல்லிட்டோம்ல, வீட்டுக்கு போகலாம்னு அப்போவே கூட்டிகிட்டு வந்துட்டான். வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம், இனி இப்போ போனால் நைட் வரைக்கும் வேலை இருக்கும் என்று சரத் பெருமூச்சுடன் கூற, வசுவோ அருகில் இருந்தவனை முறைத்தாள். அவனும், அது தாரா, கம்பெனி கால் தான் அப்புறமா வந்தது,
ஒரு அக்கா அது பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்ததா, நான் உன்கிட்ட வாங்குகிற அடியிலேருந்து தப்பிக்க அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்று மெல்லிய குரலில் கூறியவன், சுற்றி எல்லாரும் இருக்காங்கடா, கை ஓங்குறதெல்லாம் தனியாக பார்த்துக்கலாமே என்று மெதுவாக கெஞ்சினான். அவளோ இவனை திரும்பி முறைத்துவிட்டு, அண்ணா 2 பேரும் இருங்க என்று சரத் மற்றும் சங்கரை நிறுத்தினாள். என்னம்மா, என்னை அப்படியே வீட்டில் விட்டுறீங்களா? சரி வா. ராஜாவோ இடைமறித்து, ஏன் எதுக்கு? நீங்கள் போங்க மாமா, அவங்களுக்கு வேலை இருக்கும், நானே கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். நீங்களும் பாவம், 2 நாளாக தொடர்ந்து டிரைவிங் அலைச்சல். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ராஜா, உடம்ப பார்த்துக்கணும்ல. நான் அண்ணங்க கூட போயிடுறேன். நான் சொல்கிறது சரிதானே என்று சுற்றி இருந்த அனைவரையும் துணைக்கு இழுக்க அவர்களும், அதானே, வசு சொல்கிறது தான் சரி, அவளை அவங்க கூட்டிகிட்டு போய்ப்பாங்க, நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு போ என்று அக்கா இருவரும் தங்களது பாசத்தை காட்டி அவனை விரட்டி அடிக்க, இல்லைக்கா, அவளை பத்திரமா கூட்டிகிட்டு போக என்று ஆரம்பித்தவனை சங்கர் தடுத்தாள். டேய் அடங்குடா, எங்களை பற்றி என்னடா நினச்ச? எங்கள் தங்கச்சியை பார்த்துக்க நீ எங்களுக்கு சொல்லித்தரியா? என்னைக்காவது உங்கள் அக்காங்களை நீ கூட்டிகிட்டு போகும்போது நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் அப்படி சொல்லியிருக்கோமா? சரத்தனா சொல்லு நம்மளை பற்றி என்று அவனையும் துளைக்கரைக்க, அதானே என்றான். என்ன அதானே? அதே தான் நாங்களும் கேட்குறோம். அவனுக்கு அவன் மேலே பாசம் இருக்குது, அதனால பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறான். உங்களுக்கு எங்கள் மேலே பாசம் இருக்கா என்ன என்று மனைவிமார்கள் அவரிடம் எருகிற சரத்தோ, ஐயோ ட்ராக் வேற பக்கம் மாறுது, டேய் முதல்ல கிளம்பலாண்டா, தங்கச்சி நீ வண்டியில் ஏறுமா என்று அனைவரையும் கிளப்பிக்கொண்டு ராஜாவிடமும் யாரும் அறியாமல் பழிப்பு காட்டிவிட்டு வசு சென்று விட்டாள். வசு வீட்டுக்கு போயும் இவன் மெசேஜ் கால் செய்தும் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இறுதியாக, பேசக்கூட இல்லாமல் பழி வாங்குறல்ல, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் என்று குறுஞ்செய்தி வந்தது. அனைத்தையும் இரவு பார்த்தவள் சிரிப்புடன், மெசேஜ் பண்ணலாமா கால் பண்ணலாமா என்று யோசித்து, பின் சரி காலே பண்ணலாம், பட் கரெக்டாக 3 ரிங் தான், அதுக்குள்ளே எடுக்கலன்னா நாம் போய் தூங்கிடலாம் என்று மனதினுள் பேசியவள் அவனுக்கு கால் செய்தாள். முதல் ரிங்கிலேயே எடுக்க இவளுக்கு தான் ஆச்சரியம். என்ன உடனே எடுத்துட்டீங்க? இவ்வளோ நேரமாச்சு, தூங்கியிருப்பீங்கன்னு நினச்சனே என்றாள் வசு. தெரியும், நீ இந்த மாதிரிலாம் ஏதாவது பிளான் பண்ணி லேட்டாக கூப்பிடுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இன்றைக்கி ரெகுலராக தூங்குகிற டைமுக்கு தூங்கலை என்றான் கடுப்புடன். அதை கேட்டு சிரித்தவள், பரவாயில்லையே, ரொம்ப அறிவுதான். மெசேஜ் எல்லாமே இப்போ தான் பார்த்தேன், ஒரு வழியாக பழி வாங்குறேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க போல என்று வெறுப்பேற்றியவளை, சரி வெறுப்பேற்றியாச்சா, போய் நிம்மதியாக தூங்கு என்றான் அதே கோபத்தோடு. ஓகே ராஜா, டாடா, குட் நைட். ஏய் இரு, சொன்ன அதுக்குன்னு உடனே ஓகே சொல்லிடுவியா? பின்ன சொன்ன பேச்சை கேட்குறது தானே நல்ல பிள்ளைக்கு அழகு, நான் நல்ல பிள்ளைப்பா என்று வசு கூறியவும், இதிலெல்லாம் மட்டும் சொன்ன பேச்சை கேளு. நீ இவ்வளோ நேரம் என்னை இம்சை பண்ணதுக்கு நான் சொல்கிற பனிஷ்மெண்ட் நீ கேட்டே ஆகணும். ஏற்கனவே ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு டிமிக்கி கொடுத்த மாதிரி இதில் ஏதாவது பண்ண அப்புறம் அவ்வளோதான் என்று மிரட்டினான். அப்படியா, என்ன பனிஷ்மெண்ட் முதல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். நாளைக்கு ஃபுல் டே நீ என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வெளியே போகலாமா என்று யோசித்தவள், நாளைக்கு கொஞ்சம் பிஸி ஸோ என்று இழுத்தாள். என்ன பிஸி என்று அவன் கோபமாக கேட்க, வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா தூங்க போகிறேன். அப்போது நீ வரமாட்ட என்ற போது அவன் கோபம் அப்பட்டமாய் தெரிந்தது. அவள் வேண்டுமென்றே வெறுப்பேற்ற, வேணும்னா உங்கள் அக்கா மாமா இங்கு தாரணி சந்துரு எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியில் போகிறீங்களா என்று வினவ அவன் அந்த புறம் முணுமுணுத்த, சரி நீ போய் தூங்கு என்று ஃபோனை வைக்க போனான் பூபதி. ஹலோ சரி அதை விடுங்க, குன்னூர் எப்போ போகணும்? அந்த ஐடியா இருக்கா இல்லையா என்று கேட்டாள். அதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அங்கே பாண்டியும் வக்கீல் சாரையும் பார்த்துட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். நான் இன்னும் 2 நாளில் கிளம்பணும் என்று அவன் அனைத்தையும் கூற, கேட்டுக்கொண்டிருந்த வசுவோ, என்ன நீங்கள் மட்டும் இன்னும் 2 நாளில் கிளம்புறீங்களா என்று கேட்டாள். அதில் திகைப்பு மட்டுமே இருந்தது. ஆமாம் தாரா, மோஸ்ட்லி அடுத்த மாதம் ஹாஸ்பிட்டல் வேலை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ கிளம்பிடுவேன். நீ ஒரு 1 மந்த் கண்டிப்பாக இங்கே இருக்கணும். எல்லாரோடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண, என்ஜாய் பண்ணு. அதுக்கப்புறம் உனக்கு தோணுச்சுன்னா நீ அங்கே வா. அட்லீஸ்ட் அப்பப்போவாது அவங்க எல்லாரையும் வந்து பார்த்துக்கோ, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உன்னை பார்த்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் மஸ்ட் இந்த 1 மந்த் நீ இங்கே இருந்தே ஆகணும் என்று கூறியதும், ஓ என்று அவள் சுதி இறங்கியது. அவள் மனதிலோ,
அவன் தன்னை அங்கே அழைத்து போகவில்லை என்பதை உணர்ந்து மிகவும் வருத்தமாக மௌனமாகினாள். எப்படியும் நான் 2 நாளில் கிளம்ப போகிறேன். ஒரு நாள் பார்க்கலாம்னு கூப்பிட்டா மேடம் எங்கே இருக்க அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்று அவனும் சலித்து கொண்டு இழுக்க, நாளைக்கு எப்போ எங்கே மீட் பண்ணலாம் என்று அடுத்த நொடி வசு வினவினாள். அவனுக்கே ஒரு வினாடி இவள் என்ன கேட்டாள் என்று யோசித்துவிட்டு, தாரா நீ மீட் பண்ண ஓகே சொன்னியா என்று வினவினான். எங்கே, எத்தனை மணிக்கு கிளம்பணும், காலையில் எப்போ வர்றதுன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் ரெடியாகிறேன் என்று கூறியதும் அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. டேய் இல்லைம்மா, நான் ஏதோ விளையாட்டுக்கு அப்படி கூட வந்து கூப்பிட்டுட்டு சொல்லிட்டு இருந்தேன். நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத, ரெஸ்டடு என்று அவன் உண்மையாகவே கூற, இல்லை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்கள்ல, நாம் மீட் பண்ணலாம். நான் எப்படியும் சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன். டைம் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது தூங்க போகிறேன், குட் நைட் என்று அவள் வைத்து விட்டாள். அவனுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாகவும் ஒரு புறம் கலக்கமாகவும் இருந்தது. பார்க்க மாட்டேங்கிறா, பட் பார்க்க முடியாதுன்னு நான் சொன்னால் கூட இருக்கணும்னு நினைக்கிறா. இவளை என்ன தான் செய்கிறதோ என்று புலம்பியபடியே உறங்க போனான். மறுநாள் ராஜா கால் செய்து, பிளான் எதுவும் பண்ணல, சரி தாரா ஒரு மணி நேரத்தில் கிளம்புறியா, நான் வரேன் என்று அவன் கேட்கவும் என்று அவள் இழுத்தாள். என்ன இழுக்கிற, ஏம்மா 1 மணி நேரம் பார்த்ததா இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் என்று அவன் அடுத்து ஆரம்பிக்கும் முன், ஹலோ நான் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கேன் என்று அவள் கூறியதும் அவனுக்கு தான் ஆச்சரியம். ஹே தாரா என்ன சொல்கிற, எப்போ எந்திரிச்ச, இவ்வளோ சீக்கிரம் ரெடியாகி என்ன பண்ணிட்டுருக்க? சும்மா தான் தோணுச்சு, சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன், சரி ரெடியாகியே உட்காந்துடலான்னு உட்காந்துட்டேன். நீங்கள் இப்போ வந்தால் கூட நான் கிளம்பிடுவேன் என்று கூறி முடிக்கும் முன் அவனுக்கு தான் இவளின் வேகத்தில் சொல்ல ஒன்றா உணர்வு மனதில் இருந்தது. உன்னை என்ன பண்ணுறதுன்னே தெரில தாரா, நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். சரி நான் கிளம்பி வரேன், நம்ம வெளியிலேயே சாப்பிட்டுக்கலாம், அப்புறமா எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம், ஓகேவா என்று அவன் வேகமாக கூறியதும் இவளும் ஒப்புக்கொண்டாள். அவனும் சிறிது நேரத்தில் தயாராகி வர இவள் தான் வந்ததும் வராததும் கிண்டல் செய்தாள். பேசி முடிச்சு ஜஸ்ட் கிளம்பி ரெடியாகி மட்டும் வர்றதுக்கே 1.5 மணி நேரம். பொண்ணுங்க ரெடியாகிறத பற்றி கிண்டல் பண்ணீங்க சார், எப்படியா இதில் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை என்று அவளும் கிண்டல் செய்து கொண்டே இருக்க, ஏய் என்ன ஒன்றும் குறை சொல்லாத, நான் ரெடியாகி வந்ததும் பாப்பாவை கொஞ்சிட்டு பார்த்துட்டு போகலாம்னு போனேன். அவள் என் மேலே யூரின் போயிட்டா. சரின்னு வேறு ஷர்ட் மாற்றிட்டு வந்தேன். ஆனந்தி அக்கா ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போடான்னு ஒரே ஆடம். அவ்வளோ சூடு, கேட்டால் ஆறி போச்சுன்னா எப்படிடா குடிக்க முடியும்னு ஒரு கேள்வி வேறு இதில். சரி நான் அதையும் வேக வேகமாக குடிச்சிட்டு கிளம்புனா அப்பாவும் ஆர்த்தி அக்காவும் கோவிலுக்கு போகணும் ட்ராப் பண்ணுன்னு நிற்கிறாங்க. மாமா 2 பேரும் வேலை விஷயமா ஏற்கனவே கிளம்பி போயிட்டாங்களாம். வர லேட் ஆகும். இது வசு திரும்பி வரணும், நீ பழையபடி எல்லார் கூடவும் நல்லா பேசணும், பாப்பா நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டதுக்காக எல்லாமே ஒரு வழியாக நடந்துருச்சு. சாமிக்கு குறை வைக்கக்கூடாது, அதனால இன்றைக்கே போகணும்னு நின்றுட்டாங்க. சரி போகிற வழியில் ஏதாவது கோவிலாக இருக்கணும்னு நானும் வண்டியில் ஏற்றி வாங்கன்னு சொல்லிட்டேன். வண்டியில் ஏறி மெயின் ரோடு வந்த அப்புறம் சொல்கிறாங்க, எந்த கோவில்னு கேட்டால் அது அந்த பக்கமாக ஒரு ரோடு உள்ளே போகுதில்ல, அந்த ரோட்டுக்கு நேராக போயிட்டா வந்துடும் அப்படின்னு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. யார் இவ்வளோ தூரத்தில் வந்து வேண்ட சொன்னாங்கன்னு கத்திக்கிட்டே வந்ததை பார்த்து அக்காவும் அப்பாவும் கோவிலில் இறங்குனதும், டேய் நீ போயிட்டு வாப்பா மகாராசா, நாங்கள் திரும்ப போகும்போது ஆட்டோ பிடிச்சோ இல்லை நடந்து கூட போய்க்கிறோம், உன் புலம்பல் தாங்க முடியலன்னு என்னை திட்டி வேற அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கேருந்து உன்னை வேற சாப்பிடாம வெயிட் பண்ணி சொல்லிட்டமேன்னு நான் அறக்க பறக்க ஓடி வந்தா அந்த கோயில் அந்த பக்கம் இருக்குது, நான் வர்ற திசை இந்த பக்கம் இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு வந்தேன் தெரியுமா என்று அனைத்தையும் சொல்லி முடித்து மூச்சு வாங்கினான். கன்னத்தில் கை வைத்து சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தவள், அப்பா முடிஞ்சதா, பொண்ணுங்களை மட்டும் இவ்வளோ லேட்டாக கிளம்புறீங்கன்னு சொன்னீங்களேன்னு ஒரு வார்த்தை கேட்டேன், அதுக்கா இவ்வளோ ஸ்பீச்சு என்று அவள் கேட்டதும், பின்ன இப்போவும் என்னால் ஒன்றும் லேட் இல்லை, பாப்பு ஆனந்தி அக்கா ஆர்த்தி அக்கா எல்லாரையும் தான், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் யார் ஏன் இஷ்டத்துக்கு விடுறீங்க, எல்லாரும் நீங்கள் நினச்சது தானே பண்ணுறீங்க, இன்க்ளூடிங் யூ. உன்னை யார் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து ரெடியாக சொன்னது, அதுவும் சாப்பிடாம வேற வெயிட் பண்ணுற என்று அவன் படபடக்க அவளும் நிதானமாகி, தெரியல ராஜா, சீக்கிரம் பார்க்கணுன்னு தோணுச்சு, தூக்கமும் வரல, ஸோ ரெடி ஆகிட்டேன் என்று அவள் சாதாரணமாக கூறிவிட்டு வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கே, அது நல்லா இருக்குமா இல்லை இன்னும் கொஞ்சம் தூரமாக போகணுமா என்று அவள் அடுத்த கேள்வி தாவியதும், ஆனால் அவனால் தான் எதையும் உணர முடியவே இல்லை. அவள் கூறியதை அவள் உணர்ந்தாளா இல்லையா என்று யோசித்தபடியே வண்டியை செலுத்தினான்.